சார் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டார்கெட் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது? ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கீங்க, நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ரைஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து ரைஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டாக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக்குடைய கால் ஆப்ஷன் ரைஸ் ஆகும். ஸோ எந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோமோ, இண்டெக்ஸ் எடுக்கிறோமோ, அந்த இண்டெக்ஸ் உடைய டார்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். டார்கெட் ஒரு 40 பாயிண்ட் ரைஸ் ஆகுதா, கால் ஆப்ஷனை ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து 24,600ன்னு வச்சுக்கோங்களேன். 24,600 கால் ஆப்ஷன், அதனுடைய டெல்டா வேல்யூ என்னன்னு பாருங்கள். இப்போ டெல்டா வேல்யூ இன்ட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண டார்கெட் வேல்யூ. இப்போ 40 பாயிண்ட் நிஃப்டி ரைஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய டெல்டா வேல்யூ, நீங்கள் எடுத்துக்கூடிய ப்ரீமியமுடைய டெல்டா வேல்யூ 0.5ன்னு வச்சுக்கோங்க. 40 பாயிண்ட் டார்கெட் இன்ட்டு டெல்டா வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 40 இன்ட்டு 0.5 20 பாயிண்ட்ஸ். அப்போ நிஃப்டி 40 பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் 20 பாயிண்ட் ரைஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் டெல்டா வேல்யூ, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் டெல்டா வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த டெல்டா வேல்யூ வச்சு நீங்கள் டார்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் தான். பிகாஸ் ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது டெல்டா, வேகா, காமா, தீட்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆப்ஷன் கிரேஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பாயிண்ட்னா 18 பாயிண்ட் 17 பாயிண்ட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கணிக்க முடியும்.